அப்ப கொல்லும் பொழுது கொரோனா காலம்னு பார்க்காம மக்களை திரட்டி கொண்டு வந்து இதே எடப்பாடியார் ஆட்சிக்கு எதிராக கோஷம் போட்டு புரட்சி பண்ணி அதை அப்படி மக்களுக்கு எதிராக அந்த ஆட்சியை திருப்பி விட்டதுக்கு மூல காரணமா இருந்தது பென்னிக்ஸ் ஜெயராஜ் கொலை. 2 பேர் இருந்தாங்க. 2 பேர் கொன்னது போலீஸ்காரன். அவன்லாம் இன்னைக்கு உள்ள இருக்கான். அப்போ தப்பு நடந்திருந்துமே 2 பேர் இருந்ததுக்கே நீ கொரோனான்னு கூட பார்க்காம மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து நீ அன்னைக்கு கொண்டு போட்டியே. இன்னைக்கு 41 பேர் இறந்திருக்காங்க. இந்தியாவினுடைய மிகப்பெரிய துன்பியல் சம்பவம். 41 பேர் இறந்திருக்காங்க. இறந்தும் கூட அதுக்கு காரணம் நீ திமுக தான். ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஒரு மனுஷன் இருக்கிறாரு, எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாருன்னா எத்தனை மாநிலங்கள் இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு இருப்பார்? இந்த அளவுக்கு மனசு சுத்தமா உண்மையை மனசுல இருந்து பேசக்கூடிய எத்தனை எதிர்கட்சி தலைவர் நீங்க இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஸோ அப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவர் இருந்தும் நீ என்ன எதுவுமே சொல்லிடக்கூடாதுன்னு நீ ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்த. உனக்கு உனைய தெரியாம வேணா ஒருத்தன் சொன்னா கூட நீ அவனை அரெஸ்ட் பண்றதும் அதன் மூலியமாக பயத்தை உண்டு பண்ணி இன்னைக்கு போஸ்ட் போட்டவன் கூட போஸ்ட் டெலிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நானுமே திமுக ஆட்சியை பத்தி நான் ஒரு 10 கேள்வி கேட்கிறேன், ரைட்டுங்களா? இப்ப எனக்கே ஒரு நிமிஷம் ஒரு குறுன்னு ஒரு எண்ணம் இருக்கு. இந்த கேள்விகள் கேட்டதால நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா நான் டெலிட் பண்ணல. ஏன்னா எனக்கு தெரியும் எடப்பாடியார் என் பின்னால இருக்காருன்னு எனக்கு தெரியும்.